அனைவருக்கும் வணக்கம். என்று ஆத்ம உணர்வின் அடிப்படையில் அனுப்பிய ஒரு மெசேஜிற்கான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் செயலற்றவன் என்றால் செயல்கள் எவ்வாறு நிகழ்கின்றன அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்கப்படுகிறது. அப்ப செயலற்றவன் எதை சொல்லும் போதே நம்ம என்ன சொல்லணும்? பிரம்மம். நான் அப்படின்ற இந்த இடத்துல அந்த நானுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மம்னு அர்த்தம். நான் செயலற்றவன் என்றால் அப்படின்னு சொல்லும் போதே பிரம்மம் செயலற்றது என்றால் அப்ப பின்ன செயல்கள் எப்படி நடக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு விளக்கமாக சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, உண்மையில் பிரம்மம் செயலற்றதுதான். ஆனால் அந்த செயலற்ற அந்த ஒரு இதுவே செயல் புரிவது போல் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். கரெக்டா எனக்கே மறந்துடுது, என்ன பண்றது, என்ன சொல்லியிருந்தேன்றத சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்லியிருந்தேன், செயல்கள் எப்படி நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக மாயையிலிருந்து எழுகின்றது. ஆத்மா ஆக்சுவலா எங்கும் செல்வதும் இல்லை, எதை செய்வதும் இல்லை, அதை செய்யாத ஜோதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதில் எல்லா அசைவுகளும் பொய்யாக எதில் தோன்றுகின்றன? ஆத்மாவில் தான் தோன்றுகின்றன என்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகின்றோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான நம்ம டாபிக்கா வச்சிருக்கோம். சரி, இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நான் முதல்லயே சொன்னேன், என்னது வீடியோ காணும். சரி, ஓகே. செயல்கள் செய்வது எது அப்படிங்கிற கேள்வி இங்கே முக்கியம் அல்ல. நான் செயலற்றவன் என்று புரிந்து கொள்ளப்படுவதே மிகவும் முக்கியமான சாராம்சம். ஆனால் நான் செயலற்றவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செயல்படுவது எது என்று புரிந்து கொண்டால் தான் நான் செயலற்றவன் என்று புரிந்து கொள்வேன் என்பதற்காக நான் இப்போது செயல் புரிவது எது என்ற ஆய்வை மேற்கொள்ளப் போகின்றோம். ஆதலால் இங்கே வாட் இஸ் தி மெயின் இன்டென்ஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நான் சொல்றேன், நான் செயலற்றவன் என்று புரிந்து கொள்வதற்கு, நான் பிரம்மம் என்று புரிந்து கொள்வதற்கு, அந்த பிரம்மம் செயலற்றது என்று புரிந்து கொள்வதற்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டது என்பதை முதற்கண் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நெக்ஸ்ட் ஆன்சர் வரும்போது, செயல்கள் எது செய்கிறது அப்படின்னா, இங்கே செயல்கள் என்று எதுவுமே இல்லை என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த செயல்கள் உண்மையாக செயல் அல்ல. அப்படியே தோற்றமாக காணல் நீர் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவேங்க. ஆனா ஏன் தெரியுது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம். அப்போ இங்கே செயல்கள் இல்லவே இல்லை, ஆனா செயல்கள் தெரியுது இல்ல. அப்ப அது தெரியறதுக்கு என்ன காரணம், ஏன் எந்தெந்த மாதிரியான செயல்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ண போறோம். அது தெரியுதுங்கிறதுக்காக நம்ம ரிசர்ச் பண்றோமே தவிர அது உண்மை என்பதற்காக ரிசர்ச் பண்ணல, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப தெரிவது தான் என்பதை ஆழமாக புரிந்து கொள்வதற்காக நம்ம இந்த ரிசர்ச்சை மறுபடியும் பண்றோம் அப்படின்னுட்டும் நீங்க சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் ரிசர்ச் வந்து செயல்கள் எப்படிப்பா நடக்கின்றன, நான் செயல் புரியவில்லை என்றால் செயல்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, செயல்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா எப்படிடா செயல்கள் நடக்கும், செயல் புரிபவன் ஒருவன் இருக்க வேண்டாமா என்றால், செயல் புரிபவன் என்று ஒருவன் பொய்யாக வேண்டுமானால் இருக்க முடியுமே தவிர, பொய் செயல்களுக்கு பொய்யாகத்தான் ஒருத்தன் இருக்கிற மாதிரி இருக்க முடியும். பொய் செயல்களை அனுபவிப்பதற்கு பொய்யாகத்தான் வேண்டுமென்றால் ஒருவன் இருப்பதாக இருக்க முடியுமே தவிர உண்மையாக எப்படி இருக்க முடியும்னா, செயல்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் ஒருத்தர் இருக்கணும் இல்லைங்கிற, அப்போ பொய்யா இருக்கணும்னு வேணா சேர்ந்து வச்சுக்கோ என்ற ஒரு விஷயத்தோடு தான் நாம் இதை ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்றது. சரிப்பா எப்படி நடக்குது சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது, இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா எப்படி நடக்கும்? கம்ப்யூட்டர் பாஷையில சொன்னா உனக்கு ரொம்ப ஈஸியா புரியும்டா. ஒரு ரோபோ ஆட்டோமேட்டிக்கா தானே செயல்படுது அப்படின்னு சொன்னா, ஆமா ஆட்டோமேட்டிக்கா தான் செயல்படுது. ஆனா ஒவ்வொரு ரோபோவும் ஒவ்வொரு விதமா செயல்படுதே. அப்போ அது யாரு வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் ரோபோ அப்படின்னு சொல்லும் போதே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோபோவுக்கு ஹார்ட்வேர் அப்படிங்கிறது அதனுடைய மெக்கானிக்கல் சாதனங்கள், லைக் கை காலு இதெல்லாம் வந்து அந்த உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது மட்டும் இருந்தாலாம் ஓடிடாது. உள்ள வந்து ஒரு சிப்பு போச்சு, அதுல ஒரு ப்ரோக்ராம் எழுதி உள்ள போட்டு வச்சிருப்போம். அது வந்து இந்த கையை தூக்கு அப்படின்னா தூக்கும், இறக்குன்னா இறக்கும், நடன்னா நடக்கும். ஸோ இது எல்லாமே உள்ள இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வர வர வர
அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி இந்த கை கால்லாம் ஆட ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ரோபோ. ரோபோன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. சோ இந்த ரோபோ மாதிரி தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது ஆம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இந்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்கா தானே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஆம் என்று சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஆனா இந்த ரோபோல இருக்கக்கூடிய அந்த கை கால் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த உடல் அமைப்பு, இதற்கு ஹார்ட்வேர் என்று பெயர். இப்ப நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, ஸோ இந்த உடம்பு தான் ஹார்ட்வேர். ஓகேவா? அப்போ உள்ளக்குள்ள ஒரு சிப்பை வச்சு மாட்டி வச்சிருக்கான், அது ப்ரோக்ராம்னு சொன்ன சாஃப்ட்வேர்னு சொன்னேன்ல, அந்த சாஃப்ட்வேர் நீங்க ஒரு மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் என்னமோ சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த கரணம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர். சரியா? இப்ப நான் யாரு? ரோபோ. என்னடா ரோபோங்கிற? ஆமா, இதோ ஒரு பாடி இருக்கு, ஹார்ட்வேர் இருக்கு, அப்புறம் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் இந்த ஹார்ட்வேர் சேர்ந்து ஒரு ரோபோ தானே இது என்று நாம் சொன்னால் ஒன்றும் தப்பில்லை. ஆனா நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். ஆனா நீ இப்படி பேசுற, அவன் அப்படி பேசுறான், இவன் என்ன பண்றான், வில்லனா பண்றான், இவன் ஆக்ஷன் பண்றான், அப்படி பண்றான், நல்லவனா இருக்கான், கெட்டவனா இருக்கான். ஆனா நீ என்னடா அது யாரா பண்ணது? அந்த ப்ரோக்ராம், ஹூ இஸ் தி ப்ரோக்ராமர் அப்படிங்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருது. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும்போது ப்ரோக்ராமரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா ஜீவன் ஈஸ்வரன் ஒரு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்டா. எல்லாமே மாயையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரம்மம் மட்டுமே தான் சத்தியம். சத்திய பிரம்மமே இப்போது பொய்யாக ஈஸ்வரனாகவும் பொய்யாக ஜீவனாகவும் வலம் வரப்போகிறார்கள். இந்த கருவிகளை எடுத்துக்கொண்டு விளையாடப் போகிறார்கள். அப்போ இந்த உடல், மனம், புத்தி, சித்தம் எல்லாமே கருவியில போட்டுரு. சரியா? இது எல்லாமே ஜஸ்ட் ஜடம். இது எதுவுமே வந்து இதுக்குன்னு தனியா உணர்வு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரோபோ தான். சரி, ரோபோக்கு ஏதாவது உணர்வு இருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஆனா இப்போ அந்த ஜீவன் என்றும் ஒரு ஈஸ்வரனும் 2 பேர் கொண்டு வேண்டியது இருக்கு. அந்த ஜீவன் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னொரு பேர்லயும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சித்தாபாஸ் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அந்த சித்தாபாஸ்னு பேரு. இந்த உடம்போடு இருக்கக்கூடிய இந்த கருவி கரணாதிகளோடு சேர்ந்து சித்தாபாசையும் கலந்து சொல்லும் போது ஜீவன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பர்டிகுலரா ஜீவனுக்கும் சித்தாபாசுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் கான்சியஸ்னஸுக்கு மட்டும், அந்த பிரம்ம உணர்வுக்கு மட்டும் சித்தாபாஸ்னு சொல்லுவோம். அந்த சித்தாபாசு பிளஸ் பாடி பிளஸ் இந்த உடல், மனம், சித்தம், அந்த பிளஸ் ரோபோன்னு வச்சுக்கோங்களேன். சிதாபாஸ் பிளஸ் ரோபோ இஸ் ஈக்குவல் டு ஜீவா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப சித்தாபாஸ்னா என்னதுன்னு கேட்டா, ரோபோ மைனஸ் சித், ஐ மீன் என்னது மிஸ் ஆகுது. அதாவது சிதாபாஸ் பிளஸ் ரோபோ இஸ் ஈக்குவல் டு ஜீவா அப்படின்னு சொன்னோம். அப்ப ஜீவன் மைனஸ் ரோபோ இஸ் ஈக்குவல் டு சிதாபாஸ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? அந்த அளவுக்கு நுட்கமா நீங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்க. அது புலவுல வருது, நம்ம சொல்லிட்டேன். இப்போ நம்ம ரோபோன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா தான் ரோபோ இயங்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா எப்படிப்பா இயங்குது அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும்போது, அந்த சிதாபாஸ் வந்து இந்த ரோபோல ஒரு 3 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீ வந்து எந்த பொத்தான அழுத்துறியோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரோபோ ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு பொத்தானுக்கு சாத்விக்னு பேரு, இன்னொரு பொத்தான் தானேப்பா பட்டனுக்கு. கரெக்டா பேசுறேன்ல தமிழ்ல? ஓ அப்படியா? என்னமோ நினைச்சு. பொத்தான்னா என்னமோ நினைச்சிட்டியா? பட்டனே சொல்லிடுறேமா. சரியா? மொத்தம் 3 பட்டன் இருக்கும் இந்த ரோபோட்ல. அந்த ஒரு பட்டனுக்கு சாத்விக்னு பேரு, இன்னொரு பட்டனுக்கு ரஜசிக்னு பேரு, இன்னொரு பட்டனுக்கு தமசிக்னு பேரு. சரியா? இப்போ இந்த சிதாபாஸ் வந்து அல்லது இந்த ஜீவன் வந்து எந்த பொத்தான அழுத்துறானோ அதுக்கப்புறம் அந்த பொத்தானுக்கு பேஸ் பண்ணி இந்த ரோபோ சூப்பர்பா ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இந்த சித்தாபாஸ் வந்து பட்டன் அழுத்துறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டியப்பா, அப்ப என்னமோ புதுசா ஈஸ்வரனை கொண்டு வந்தியே அப்படின்னு நான் சொன்னா, இந்த லூசு பையன் வந்து இந்த தமசிக்ல இஷ்டத்துக்கு அவன் பாட்டு அழுத்திக்கிட்டு இருந்தா, தமசிக் ப்ரோக்ராம்ங்கிறதே ஒரு லூசுத்தனமான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் அது பாட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருந்தா அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருந்தேன்னா எதுக்கு இன்னொரு ரோபோ இருக்குல்ல, இந்த ரோபோவும் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்குவா. அதனால எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அப்படிங்கிறதுக்கு பேரு தான் ஈஸ்வரன். அப்போ இந்த தமஸ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்னா அந்த ஈஸ்வரா கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப நீ தான் சூஸ் பண்ணுவ. நீ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ரோக்ராமை இயக்குறவன் யாருன்னா ஈஸ்வரன். அப்போ இயக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரன், ஜீவன், 2 இதெல்லாமே நான் வந்து
ப்ரூஃப் வேணும்னா எனக்கு மறந்துருச்சே கரெக்டா ஸ்லோக நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 55 54 அப்புறமா தேடுங்க 18வது அத்தியாயத்துல. 55 இல்லையே, கர்த்தா 18வது அத்தியாயம் தான், நீங்க தேடி பாருங்க. கர்மத்திற்கு காரணம் என்னன்னு அழகா ஒரு விஷயத்தை போட்டிருப்பாரு. அதுல உடல், மனம், புத்தி, இந்த ஜீவன் பிளஸ் தெய்வம் அப்படிங்கிற அந்த விளக்கம் வந்து அற்புதமா அங்க இருக்கு. சரியா, அதுதான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்குன்னா, ஆட்டோமேட்டிக் தான். ஏன் ஆட்டோமேட்டிக்னா இது ரோபோ தான் அப்படிங்கிறதுனால, அந்த ரோபோவா இருந்தாலும் அந்த ரோபோவை என்னென்ன ப்ரோக்ராம்ல ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் ஒண்ணு வேணும். இந்த ரோபோவை அனுபவிக்கிறவங்க ஒருத்தன் வேணும் இல்ல. ரோபோவே பொய், ஆனா பொய் ரோபோ அனுபவிக்கிறது பொய்யா ஒரு கர்த்தா வேணும் இல்லையா. அந்த பொய் கர்த்தாக்கு தான் நம்ம சித்தாபாஸ் அப்படின்னு சொன்னோம். பொய் போக்தாவுக்கு தான் சித்தாபாஸ் அப்படின்னுட்டு சொன்னோம். சரியா, இப்போ இந்த உடல் இயக்கம் எப்படி இயங்குகிறது, அதாவது ஒட்டுமொத்த உலக செயல்கள் எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டா, அது இந்த 5 காம்பினேஷன்ல நடக்குது. இந்த உடல், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற கருவி ரோபோ பிளஸ் அந்த ஜீவன் அல்லது சித்தாபாஸ் பிளஸ் ஈஸ்வரா டுகெதர் கம்பைன்ட் மேக்ஸ் அன் ஆக்ஷன். ஸோ இது வந்து ஆன்சர். சரியா, பட் இந்த ஆன்சரை நம்ம டெப்தா புரிஞ்சுக்கிறதுனால ஆக போறது ஒன்றும் இல்லை. பொய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய மெயின் இன்டென்ஷன் அப்படிங்கிறத நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொய்யான உலகம் எப்படி இயங்குது, பொய் உலகம் இந்த லா ஆஃப் கர்மா பேஸ் பண்ணி இயங்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த பொய் உலகம் இயக்கத்திற்கான ஒரு விளக்கம் தானே தவிர, நாம் ஆழமாக இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது நான் பிரம்மம், சச்சிதானந்த சுரூபம், அகர்த்தா அபோக்தா, எதனாலும் தொடப்பட முடியாதவன், எதுவாகவும் உண்மையிலேயே மாறாதவன். சரியா, இப்ப இந்த மாயையா மாறிட்டேன், உலகமா மாறிட்டேன்னா பிரம்மம் உலகமா மாறிடுச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையா மாறிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா, பிரம்மம் தன் ஒரிஜினல் தன்மையை விட்டு விடாமலேயே இங்கே உண்மையாக மாறவில்லை, பொய்யாக தான் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். மாறிடுச்சுன்னு சொல்லல, நம்ம தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அது பொய்யாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால். அதனாலதான் பேரு இது பிரம்மம் சத்தியம் ஜெகத் நித்யான்னு ஒரு பேரை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே உலகமா வந்துருச்சு அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது என்பதற்காக அப்படி சொல்லப்பட்டது அப்படின்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அல்டிமேட்லி ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் தி ஆன்சர். நான் செயலற்றவன், நான் பிரம்மம், செயல் புரிந்துத்தான் நான் ஆனந்தப்பட வேண்டிய நிலையில் இல்லை என்றால் நான் சொரூபமே ஆனந்த சொரூபியாக இருக்கின்றேன். ஆனாலும் இந்த ஆனந்தத்தை விதவிதமாக வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்ற காரணத்தினால் பொய்யாக நானே இங்கே பொய்யாக, இந்த பொய்ங்கிற வேர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உலகமாக விரிகின்றேன். உலகமாக விரியும்போது இங்கே செயல்கள் என்பது இப்படி நடக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜீவா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், ஈஸ்வராவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், இந்த ரோபோக்கள் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒட்டுமொத்த நாலேஜ் ஒவ்வொரு லெவல் ஷார்ட்டா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் திரைப்படம் வச்சு சொன்னீங்க, அது கொஞ்சம் வச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. திரைப்படத்துல அந்த திரை எக்ஸாம்பிள் திரை திரை வச்சு சொன்னீங்க, திரை வந்து அசையாம இருக்கு, அதுல வரக்கூடியது எல்லாமே வந்து அசைஞ்சாலும் அது பொய் தான். ஆன்சர்ல வந்து ஜோதி, அசையாத ஜோதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். we can link into that திரை. ஸோ திரை எங்கும் ஓடுவதும் இல்லை, அது அசைவதும் இல்லை, அங்கேயே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிலேதான் அத்தனை ஓட்டங்களும் ஆட்டங்களும் பாட்டங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப திரையே ஓடுதா அப்படின்னா இல்ல. அப்ப சத்தியம் சத்தியமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் மாயையாக இங்கே தென்பட்டு கொண்டிருக்கிறது, தெரிகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெரிவதற்கான காரணம் தான் இங்க நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணினோம். இங்க திரை மட்டும்தான் சத்தியமாக இருக்கிறதால் அந்த திரையே பொய்யாக இங்கே சிதாபாசாக ஒரு உணர்வு எடுத்துக் கொள்கிறது, பொய்யாக ஈஸ்வரா என்ற ஒரு உணர்வு எடுத்துக் கொள்ளுகிறது. பின்பு அதுவே பல ஆயிரக்கணக்கான கருவி கருணாதிகளின் துணை கொண்டு அந்த முழுமையான அந்த பேரானந்தத்தினை விதவிதமாக வெளிப்படுத்தி மகிழ்கிறது அப்படின்னுட்டும் வேணா சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேண்ணா.